சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு 2 விதமாக இன்றைக்கி சட்னி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் 2 கட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கலாம், அடிப்பகுதி நான் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 6 வத்தல் சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். காம்போடவே தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காம்பு வேண்டான்னா வெறும் இலையை மட்டும் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தேங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மெத்தட்லையும் செஞ்சு பாருங்கள். இப்போ தாளித்து ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வத்தல் 2 பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 சட்னிக்கும் தாளித்து ஊற்றியாச்சு. தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு நீங்களும் இதே மாதிரி 2 விதமான சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.